வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. வாக்குத்தத்தம் உள்ளவனை கர்த்தருடைய வார்த்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு? எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கீங்க? அது உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். அது ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும், அது கன்சீவ் ஆயிட்டே இருக்கும், அது பேசிக்கிட்டே இருப்பார். பேச 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 நீங்க அதை படிக்க 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 சும்மா இல்ல, அவரை நோக்கி இரவும் பகலும். அது ரொம்ப முக்கியம். அவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற விஷயத்துல கர்த்தர் சீக்கிரமாய் சீக்கிரமாய் அது இனி தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நினைப்பிலே வைத்துக் கொண்டே இருப்பார். இதுவரை என்ன நடந்ததோ நடக்கலையோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்க வைத்துக் கொண்டிருப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார். உங்களுக்காக இதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் நல்லா தெரியும் உங்களுக்கு. லூக்கா தானே 12ஆம் அதிகாரமா 48 கடைசி வசனம் நினைக்கிறேன். Am I right? எடுக்க வேண்டாம். என்ன செய்யறாருன்னா, மரியாள் லாசரு மரித்து போனான் இல்ல, மரியாள் அழுதுகிட்டே இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். அழுதுகிட்டே இருக்கும் பொழுது முதல் நாள் அழுகிறா, கல்லறைக்கு ஓடி போய் அழுகிறா, திருப்பி வந்துடுறா. 2ஆவது நாள் ஓடி போய் அழறா, திருப்பி வந்துடுறா. 3ஆவது நாள் ஓடி போய் அழறா, திருப்பி வந்துடுறா. 4ஆவது நாள் வீட்டில் உட்காந்துட்டா. இப்ப இயேசு வருகிறார். இயேசு வந்த உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க, மரியாள் தன் சகோதரனுக்காக அழுதுட்டே இருக்கா, அழுதுட்டே இருக்கா, அழுதுட்டே இருக்கான்னு. அது சகோதரனுக்காக மாத்திரம் அழல. இயேசு எப்ப வருவார், இயேசு வந்திருந்தாருன்னா, இயேசு அங்க இருந்திருந்தாருன்னா என் சகோதரன் இழந்திருக்க மாட்டேனே, இந்த காரியம் நடந்திருக்காதுன்னு சொல்லி இயேசுவின் தாமதத்தை குறித்து அழுதுகிட்டே இருக்கிறார். இப்ப இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்த உடனே மார்த்தாள் இருக்கிறா, கல்லறை எங்க? உடனே இயேசு கேட்கல, மரியாள் எங்க, கூட்டிட்டு வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தம்மை நோக்கி மரியாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு சொல்றதை கேட்டுட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தா, வேற ஒண்ணும் தெரியாது, வேற ஒண்ணுமே தெரியாது. இயேசு வருவாரு, போதகம் பண்ணுவாரு, கேட்பாரு, வசனத்தை கேட்பா, அவர் சொல்றது அப்படியே செய்வா. மார்த்தா அப்படி இல்ல, உலக வேலைகள் பலதையும் சுத்தி அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் இயேசு, கொஞ்சம் வார்த்தை, கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனா மரியாள் அப்படி இல்ல, இயேசு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே வாழ்ந்தவள். இயேசு வந்த பொழுது மரியாள் எங்கே, கூட்டி கொண்டு வா, வா மரியாளே. என்ன கேட்டீங்களே ஆராதனையில, அக்கறையிலிருந்து வா, இங்கே பேதுருவே வா. இதே ஆண்டவர் இந்த காலம் கூட பேசுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது உங்களுக்கு? மரியாள் கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சொன்னதை செய்வார். 3 நாள் தேடி ஓடி போனா, இயேசு வரல. 4ஆவது நாள் வீட்டுல இருந்துட்டா. இயேசு வந்தார். இப்ப மரியாளை கூட்டிட்டு வாங்க. அவளை கூப்பிடும் போது, வா மரியாளே. அன்றே 4 நாள் ஆகுமே, கவலைப்படாத, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென், ஆமென். இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில் இருந்த மரியாளுக்கு இயேசு வந்தார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாளின் விஷயத்தில் ஆண்டு உண்மையுள்ளவராய் இருந்தார். நீங்க விசுவாசிங்க அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் விஷயத்திலே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். நான் டிக்ளேர் பண்ற இந்த காலவேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே உதவி செய்வார், சீக்கிரத்திலே, அதி சீக்கிரத்திலே, அதி சீக்கிரத்திலே நீங்க போகும் இந்த லேசான உபத்திரவம். இங்கே தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால், நீ என்னை தேடினது 3 நாள் தேடி தேடி வந்தது உண்டானால், மரியாதை இந்த 4ஆவது நாள் இந்த 3 நாள் இருந்தது போல இருக்க போவதில்லை. ஆமென். இந்த 3 நாட்கள் மரியாள் கல்லறை தேடி தேடி வந்து அழுதால சொல்றாரு, கல்லறை தேடி வந்து 3 நாட்கள் அழுதாயே, இந்த 3 நாட்கள் அழுதது போல இந்த 4ஆவது நாள் இருக்க போவதில்லை. உன் சகோதரனை நான் உயிரோடு கூட எழுப்புவேன். இதான் தேவனுடைய பதிலாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.
இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க விஷயத்துல எப்படி இருக்கீங்க? இரவும் பகலும் என்னை நோக்கி ஆபத்தில் எனக்கு கூப்பிடுவான். அவனுக்கு நானே என்ன செய்வேன்? மறு உத்தரவாதம் செய்து அவனுக்கு அறியாதது வெட்டாததுமான பெரிய காரியங்களை எரேமியா 33:3 சொல்லுகிறது. அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாமதமாகும் பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்க்கையிலே நடக்கும் அற்புதங்கள் பிரம்மாண்டமாயிருக்கும். தாமதமாகும் பொழுது நீங்க ஒவ்வொரு நாள் நினைவு கூறணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அது மரித்ததா இருந்தாலும் எனக்காக அது உயிர்ப்பிக்கப்படும், எனக்காக அது உயிர் பெறும். இல்லாமற் போவதை போல் இருக்கும், ஆனால் அது எனக்கு கண்டிப்பா வந்து சேரும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். சுற்றிலும் அக்கம் பக்கத்திலே சூழ்நிலைகள் வித்தியாசமா சாதகமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் சாதகமா இருக்கிறார். சூழ்நிலைகள் வெளியே வேற மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிற ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த திருச்சபை விஷயத்திலே, உங்கள் விஷயத்திலே தேவன் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுமே. ஒரே பிரசவத்தில் பிரசவிக்க பண்ணுகிற வசனம் பத்தி சொல்லுது. ஒரே நாளில் அவர் எல்லாம் செய்ய முடியும். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்ததில்ல. ஆண்டோடைய திட்டமே 7 நாள் எல்லாத்தையும் உருவாக்கணும் சொல்லி 7 நாள் பிளான் பண்ணாரு. ஆனால் 6 நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஒரு நாள் ஓய்வு இருந்தார், இளைப்பாறினார். இந்த கால் 6 வந்து கர்த்தர் உங்களை இளைப்பாற வைக்கிறார். 7 நாள் சொன்னார்னா 6 நாள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னதை விட சீக்கிரமாய் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் காத்திருந்தீங்க, எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை வருஷம் கண்ணீர் விட்டீங்க, எத்தனை வருஷம் போராடுனீங்க. இந்த காலவெளியில் சொல்லுகிறார், 7 நாட்கள் காத்திருக்க வேண்டிய உலகத்தை 6 நாளிலே செய்து முடித்து தான் இளைப்பாறுதல் போல அவர் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்வார். நீங்கள் இளைப்பாறினால் போதும். உங்கள் இளைப்பாறுதல் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் இளைப்பாறுதல் தேவ கரத்திலே இருக்கிறது. உங்கள் எதிர்காலம் தேவ கரத்திலே இருக்கிறது. உங்கள் பெற்றோர் தேவ கரத்திலே இருக்கிறார்கள். Come on. Come on. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த டர்பல்ல ஃளைட் அங்க எங்கே அலமோதுது. பாட்டில் தண்ணி கூட விலை கொடுத்து தான் வாங்கணும், சேஞ்ச் இல்ல. பட் அலமோதுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு இதுல உட்கார்ந்துட்டு போன்ல பேச முடியாது. ஏதோ நடக்குது. கசமஸ் நான் சொன்னேன், அப்படியே உட்கார்ந்து வந்தேன். ஜன்னல பாப்பா, எமர்ஜென்சி சீட் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் தான் முதல் டோர் திறக்கணும். எமர்ஜென்சி டோர்ல உட்கார்ந்தா நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் தான் டோர் திறந்து எட்டி குதிக்கணும் முதல்ல. நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, நான் கேட்டு வாங்குவேன். ஏன்னா நல்லா கால் நீட்டி ஃப்ரீயாக உட்காரலாம். அதை நம்ம இருக்கிறோம்ல, ஃப்ளைட்டு கீழே விழாது. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிட்டே வரேன். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் எது? வந்து இறங்கணுன்னு ஒரு 1 மணிக்கு வந்து இறங்கினேன். இப்படியெல்லாம் சம்பவம் நடந்து சொன்னார். God is good for you. God save. ஆண்டவர் ரட்சித்தாரு. அந்த பொல்லாத துருபதேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுத்து பாதுகாத்து கொண்டார். God is so good. Amen. 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 தேவன் வழி திறப்பார். தம்மால் தெரிந்து விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து அவருக்கு சகாயம் செய்வார், இரக்கம் செய்வார். அந்த அலமோதின ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்தில் காமாயி உடனே அனௌன்ஸ்மெண்ட், now we are going to landing, come on get ready to. அடுத்த ஏன்னா எப்போ இறங்குனே தெரியாது டைம். அது ஒவ்வொருத்தருக்கும் 3 மணி நேரம் சொன்னான், அது 1:45 நேரம் சொல்கிறான் லேண்ட் ஆக போகிறோங்கிறான். எப்பயும் வந்துருப்போம் பாருங்க, 3 hours ஆக்சுவலி ஃப்ளைட் டைமு. 1:45 நேரத்தில் லேண்ட் ஆக போகிறீங்களா? என்ன ஃபாஸ்ட் எப்படி வந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
கப்பலின் பின்னணியிலே தலைனை வச்சு பொறுமையா இருக்காருன்னா, அலைகள் மோதட்டும், புயல் அடிக்கட்டும், எவ்வளவு தூரமா வரட்டும், செவுத்த மூடுதா, வீட்டை மூடுதா, கழுத்த மூடுதா, மூடட்டும், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் என்ன, வெள்ளங்கள் ஒரு மையா இருக்குல்ல, வெள்ளங்கள் புரண்டு மூடாலும் கர்த்தர் உங்கள் பின்னணியத்திலே இருக்கிறார். நல்ல கையவர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சரி, ஆண்டவர் ஏன் தாமதப்படுத்துறாருன்னா, தாமதப்படுத்துறத நிறைவேற்ற விரும்புறாரு. இன்னும் டைம் இருக்குது, 10 நிமிஷம். முதலாவது என்ன செய்யறாருன்னா, சங்கீதம் 65:9 வாசிங்க. 65:9 சங்கீதம். ஆமென். ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், ஏன் தாமதமாகிறது சொன்னால், கர்த்தர் நம்மை திருத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். திருந்த மனம் கொடுத்தால் திருப்தியாய் வாழ வைப்பார். ஆமென், ஆமென். என்ன சொல்றார் பாருங்க, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தேவன் பொறுமையாக என்ன செய்கிறார், திருத்துகிறார். திருத்தும் பொழுது அவைகளிலிருந்து தானியம் விளைகிறது. தானியத்தினால் அவர்களை போஷிக்கிறார். கவனிக்கிறீங்களா? கவனிங்க தயவு செய்து. அவர் திருத்தி அதை சரி பண்ணி தானியத்தை விளைவிக்கிறார். 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்கிறார், 14, 15, 16. நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரின் கிருபை விசுவாசத்தோடும் அன்போடு கூட பாருங்க என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. எல்லா பாவிகளை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து வந்தார். அது அந்த வார்த்தை உண்மை, எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவைகளில் பிரதான பாவி நான். அடுத்த என்ன சொல்றார் பாருங்க, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி. எல்லாரும் சொல்லலாமா? அப்படி இருந்தும் பிரதான பாவியாய் நான் இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்ற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு. யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்கிறாங்களோ, அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரதான பாவியான தேவன் அவர் காரியத்தை செய்வது அல்லது ஒரு காரியத்தை முன்குறிப்பது என்பது தற்செயலாக அல்ல. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அழைப்பு பெற்றவன். அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தில். நீங்க இந்த பாடுங்க, பாடும்பொழுது ஆண்டு என்னோட பேசிட்டு இருந்தார் அறையில். உடனே எனக்கு கொண்டாடுறாரு ஆண்டவரே, பவுலை கொண்டு வர்றாரு. பவுலுடைய அழைப்பு சும்மா அப்படி சாதாரணமா வரல. அவனா பிளான் பண்ணல. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைப்பு பெற்றவன் பவுல். இவன் மூலமாக அநேக ரட்சிப்புகள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற அனைவருக்கும் நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு இந்த சவுல் பவுலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஆரம்பத்தின் ஓட்டமோ தேவ சித்தத்திற்கு மாறாக இருந்தான். தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். தேவ சித்தத்துக்கு எதிராக ஓடினான். தேவ சித்தத்துக்கு எதிராக ஓடுகிற வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் இருந்தாலும் அவனை திருத்தாமல் அவர் நிறைவேற்ற மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? என்ன புரியுது? ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனை பேர் சொல்றீங்க தெரியாது, உங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும்
நீங்கள் தேவ சித்தத்திற்கு எதிராக தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தேவ சித்தம் செய்வதற்கு திருத்திதான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் நம்மை திருத்துகிற தேவன். சொல்லுங்க, திருத்துகிற தேவன். தாமதிக்கிறார், நீடிய பொறுமையாயிருக்கிறார் இந்த சவுலுக்காக. இவன் மாறுவான், இப்ப மாறுவான், அப்ப மாறுவான் ஆண்டு சவுலுக்காக காத்துட்டு இருக்காரு. இவனை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியாவது ஆண்டவனை பிடிக்கணும். அநேகர் ஜெபம் பண்றீங்க, எப்படியாவது இந்த மனுஷன் பிடிக்கப்படணும், இந்த வாழ்க்கை பிடிக்கப்படணும், தேவன் தொடப்படணும், பரிசுத்தாவியர் தொடரும். இப்படி அநேகர் சவுலுக்காக ஜெபித்த பொழுது ஒரு நேரம் வந்து ஒரு தமஸ்கு வீதியிலே ஏதோ சாதாரணமாய் தரிசனமாகவில்லை. கர்த்தர் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் அவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் மேல் திட்டம் வைத்திருந்தார். ஆமென். நான் செல்லும் வழியை அவர் திருத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஸ்தேவானை கொல்லுவதற்கு போயிட்டு இருக்கிறான். ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான். ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமாயிருந்தவன் இப்பொழுது சபையை அழிக்க வழியில போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பிடித்து இழுத்து அவனை திருத்தி வாக்குத்தத்தத்தின் மகளாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறான். அவர் சொல்றார் பாருங்க, தாயின் கருவில் இருக்கும் பொழுது. வாசிங்க கலாத்தியர் 1:15 சொல்றார் பாருங்க. அப்படி இருந்தும் கலாத்தியர் 1:15 வாசிங்க, என்ன சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களே. அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் நான் பிரதான பாவியா இருந்தேன். ஸ்தேவானை கொன்றேன், திருச்சபைகளை அடித்து நொறுக்கினேன், தேவ சித்தத்துக்கு மாறாக ஓடி பல காரியங்களை செய்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உள்ளங்கையில் வரைந்து காத்துட்டு. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? பவுலே, இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் உண்மையில் எப்பொழுது விழுந்தது? பவுலே, பவுல் சொல்றார், நான் என் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதலே இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் என் மேல் விழுந்தது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்து விட்டார், உங்களுக்கான நோக்கத்தை வைத்து விட்டார், உங்கள் எதிர்காலத்தை வைத்து விட்டார். நீங்கள் பிரதான பாவியாய் இருக்கும் பொழுதே உங்களுக்காக தன்னை விளையாட்டு கொடுத்து உங்களை மீட்டு எடுத்தார், அழைத்தார். நீங்கள் அழைப்பு பெற்றவர்களாக இருக்கீங்க. 18 வயசுல இருந்து எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள். 18 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். 1985 நினைக்கிறேன். எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள். போற்றுவார் இல்ல, ஆதரிப்பார் இல்ல, குறை சொல்லுவார், ஏளனம் பேசுவோர், நிந்திப்போர். அது நிறைய இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. எங்க போனாலும் யாருக்கும் உதவி செய்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனாலேயே அவமானங்கள், நிந்தைகள். ஆனா ஆண்டவர் விடல. இதுவரைக்கும் நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். எத்தனையோ வாய்ப்புகள், எவ்வளோ லட்சங்களை சம்பாதிச்சேன், எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன், என்னவோ செஞ்சிருக்கேன். அதெல்லாம் முன்ன வரல. அவருக்காக செய்யற ஊழியம் தான் பெரிய ஊழியம். அவர் வார்த்தையை வச்சிருக்கார். அந்த ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு, உங்க வார்த்தை அழ வைக்கிறது. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆண்டு என்ன ஒழிக்க அழைச்சிருக்கார், என் வாயில வார்த்தையை வச்சிருக்கார். வெள்ளக்காரர்களாம் எழுந்து சின்ன கைகளை தட்டி வரவேற்று அப்படியே ஹோஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. முடித்த உடனே ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இதை புரிஞ்சுக்கிட்டா தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். பவுலே, இப்பொழுது நீ பார்க்கிற மகிமையான காரியங்கள் எப்பொழுது நான் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது என்னை பிரித்து எடுத்து அழைத்து கிருபையினால் அழைத்தார். உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கிறது, உங்க மேல ஒரு கிருபை இருக்கு. உங்களை ஒவ்வொருத்தருக்கு சொல்றேன், உங்களுக்கு என்று விசேஷமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்.
யாரும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவர் அல்ல. கர்த்தர் எல்லோரையும் விசேஷமாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்கள் அழுது இருக்கிறேன். அமெரிக்காவில இருந்து, ஆண்டவரே மணி ஒளித்தான் நான் செய்யறேன், நீங்க சொல்றதான் நான் பேசுறேன். நான் தான் எந்த பிரசங்கத்தை காப்பி அடிச்சோ அல்லது கட்டுக்கதை எடுத்தோ பண்றதுல எனக்கு தெரிஞ்சதை படிக்கிறேன், தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நான் பேசுறேன். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கேன். நீ நீ பார்த்தது கொஞ்சம் தானே, நீ எத்தனை பார்த்து வந்திருக்கிற, நீ எவ்வளவு பார்த்து வந்திருக்கிற, எத்தனை சாதிச்சிருக்கிற, நீ எவ்வளவு பிரமாண்டமான காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கிற, ஏன் இதற்கு போய் நீ சோர்ந்து போற? ஆண்டனை அப்படியே தேற்றினார். ஸ்தேவான் கொள்ளுவதற்கு சம்மதித்தவன், யோவான் கொள்வதற்கும் ஏரோது சம்மதித்தான். தெரியுமா? யோவானா யாக்கோபா? யாக்கோபு. யாக்கோபை கொள்வதற்கு ஏரோது சம்மதிச்சான். அவனுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஏரோது புழுத்து செத்தான். ஆனா தாயின் வயிற்றுல இந்த சவுளை தெரிஞ்சு கொண்டதுனால ஸ்தேவானை கொள்ள சம்மதிச்சிருந்தாலும் ஆண்டவர் அவனை அழைத்து திருத்துகிறார். இப்பொழுது திருத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் வருகிற தேவனுடைய சிக்ஷை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை திருத்துவதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் மனசு விட்டு சொல்ல போறீங்க, கர்த்தரை திருத்த வேண்டும், நான் திருந்த வேண்டும், நான் மனம் மாற வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்கள் என் எல்லையை விரிவாக்க வேண்டும், என் எல்லை பெருக வேண்டும், என்னை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு போக வேண்டும். அதற்காக கர்த்தர் என்னை மனம் திரும்ப சொல்லுகிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார், என்னை மனம் திரும்ப சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுலை திருத்தினார். இன்றைக்கும் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற சிக்ஷை உங்களை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் உங்களை திருத்தி செய்வதற்காகத்தான் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவனை திருத்துவதற்கு பவுல் சொல்கிறார், நான் இரக்கம் பெற்றேன். அப்ப தேவன் உங்களை திருத்துவதற்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இரக்கம் கொடுத்திருக்கிறார். தைரியமா கையவர் சொல்லுங்க. தேவன் உங்களை திருத்தும் பொழுது உங்களோடு சேர்ந்து கர்த்தர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு நான் தேவனிடத்திலே இரக்கம் பெற்றிருக்கிறேன். கர்த்தரை திருத்தும் பொழுது அதோடு சேர்ந்து எனக்கு இரக்கத்தை கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை காண்பிக்கிறார். சடுதியிலே சீக்கிரமாகவே எனக்கு உண்டான பதிலை கொடுப்பார் அவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றவர்களே, தேவனுடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையா இருக்கிறாரா? செக் பண்ணுங்க. நீடிய பொறுமையா இருக்கிறாரா? எரேமியா 18:3 வாசிங்களே. திருகையினாலே குயவன் வணைந்து கொண்டிருந்தான். 4வது வசனம் சொல்லுது, கெட்டு போயிற்று, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் குடும்பத்தாரே, என்ன சூப்பர் வார்த்தை பாருங்க. அப்படியே இந்த குயவன் செய்தது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, புதுவாழ்வின் திருச்சபையாரே, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில், எத்தனை பேர் சொல்றீங்க, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து, பாட்டு மாத்திரம் பாடுறோம், உடைத்து உருவாக்குங்க. ஆனா உடைக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்கறது இல்ல. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல் சொல்லுது பாருங்க. நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது முண்டு. எத்தனை 9-10 என்ன சொல்ல பாருங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால்
நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை மனம் மாறுவேன். கவனியுங்கள், ஆண்டவர் என் மேல் பாராட்டுகிற ஒரு கிருபையை, இரக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த களிமண் குயவன் கையிலே கெட்டு போச்சு. களிமண் கெட்டு போச்சு. ஆனா அந்த குயவன் கையிலிருந்து களிமண் கீழே போடலவன். களிமண் கெட்டு போனா பரவாயில்ல, அது எப்படியாவது வேற பாண்டமாக தெரிய வேண்டும் என்று சொல்லி குயவன் விருப்பப்படுகிறான். அவர் என்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதை விட என்னை திருத்த வளைவதற்கு தான் முதலாவது இடம் கொடுக்கிறார் அவர். ஆண்டவர் என்ன இருக்கிற நோக்கம் என்னன்னா, இவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறேன், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன், தாயின் வீட்டில் பிரித்தெடுத்துட்டேன். ஆனா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு முன்ன அவனை நான் திருத்தி, நான் விரும்புகிற பாண்டமா பானையா அவனை திருத்தி செஞ்சுட்டு அப்புறம் தான் அவனை திருப்திப்படுத்த முடியும். இதுதான் தேவ திட்டம். தேவன் நம்மை திருத்தாமல் திருப்தியாய் வாழ வைக்க மாட்டார். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டி சரி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் அதை செய்ய விரும்புகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, என்னை திருத்தலைனா, ஒருவேளை நான் திருந்தலைனா, அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாம மனம் மாறி போய் விடுவார். அதனால தேவன் பார்த்தார், இல்ல நான் சொன்னதை செஞ்சே ஆகணும், நான் செய்யாம மனம் மாறக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய போறேன்? வாக்குத்தத்தை நிறைவேற்ற போறேன். அதற்கு முன்ன அந்த களிமண்ண, நான் விரும்புற கெட்டு போன களிமண்ண கீழே போடல, என் கையில வச்சு நான் விரும்புற பாத்திரமா அது பணைய விரும்புறேன். இந்த களிமண் முதலாவது மிதிக்கணும், மிதிப்படணும். சொல்லுங்க, மிதிப்படணும். சொல்லுங்க. அப்புறம் பெசையணும். சொல்லுங்க. அப்புறம் அந்த திருகில வச்சு பண்ணுவான் பாருங்க, அது சுத்திக்கிட்டே இருக்கும். சும்மா இப்படி சுத்தினாவே தலை சுத்துது, தலை வலிக்குதுங்கிறீங்க. அந்த அந்த சுத்துற வேகத்தை பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டே இருவீங்க, நீங்களே தலை சுத்தி மயக்கம் போட்டுருவீங்க. அப்படி சுத்தம் அது. ஆனா அவன் சலிக்காம அதை புட்டு வணைஞ்சு 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். அது வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், சரியான வரைக்கும் பண்ணிட்டு இருப்பான். களிமண் ஒண்ணு மெனக்கடல, குயவன் தான் மெனக்கடிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. படைத்தவர், உருவாக்கினவர் தான் அவர்தான். எப்படியாவது நான் விரும்புகிற பானை அசைன்னு சொல்லி கெட்டு போன பரவாயில்ல சொல்ல, உனக்காக தாமதம் பண்றார். தாமதம் பண்றாருல, உன்னை உருவாக்கத்தான் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதனால அவர்தான் மெனக்கெட்டு நேரம் போகுது. ஆண்டுடைய நேரத்தை நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. உங்களை உருவாக்கத்தான் அவர் தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை, உங்களை சேப்பா உருவாக்கிட்டு தான் இருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை செய்யுங்களேன், இதை பண்ணுங்களேன். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன். சொல்லிருக்கீங்களா? அது சொல்ல முடியல பல நேரங்கள்ல. தயவுசெய்து குயவன் கையில, அத பாரு, இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் அந்த களிமண்ணுக்கு செஞ்சதை போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? எத்தனை சொல்றீங்க செய்யலங்க ஆண்டவரே? எத்தனை சொல்லுங்க செய்யுங்க ஆண்டவரே? என்ன செய்யுங்க? என்ன வச்சு செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை செய்யுங்க ஆண்டவரே. உங்க கையில அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. களிமண்ண போல இருக்கிறோம். எப்படி பானையா பாண்டமா அந்த மட்பாண்டம் சரியா வர வரைக்கும் அவர் திருத்தி 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 செய்கிறார். அப்புறம் தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னை திருத்தாம பிரயாசத்தை சாப்பிட முடியாது. உன்னை திருத்தாம நீ திருப்தியா வாழ முடியாது. உன்னை திருத்துவதற்கு ஒப்பு கொடுத்தால் குயவன் அவர் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை செய்வார். உன் பிள்ளைகளை போஷிப்பார். அநேகர் ஆண்டவரே என்னை திருப்தியாக்குங்க, எனக்கு நிறைவு கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்றோம். ஆனா என்னைக்காவது என்னை திருத்துங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணிருக்கிறோமா? எந்த ஜெபம் கேட்கப்படும் தெரியுமா? என்னை திருத்துங்க அப்படிங்கிற சொல்ல ஜெபம் பண்ணினா கேட்கப்படும். திருப்தி தானாக வரும். எது ஃபர்ஸ்டோ அதை ஃபர்ஸ்ட் செய்யணும். ஹல்லேலூயா. ஆகவேதான் 54ஆம் அதிகாரம் ஏசாயால அழகா பிரசங்கம் பண்ணாரு. திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க.
ஆண்டு எங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூர், கற்ப வேதனைப்படாதவளே கலிகூர், கம்பீரமா சத்தம் விடு. உன்னுடைய திருப்பு சூழ்நிலையை மாத்து. உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காம போக எல்லாம் சொன்னார்ல. ஏன் சொன்னார்னா, கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தை நிறைவேற்றணும். அது கெட்டு போச்சு. இப்ப திரும்பவும் முதல்ல இருந்துதான். பரவாயில்ல கொஞ்சம் ஒட்ட வச்சுக்கிறேன், இத்தனை நேரம் செஞ்சு இந்த மூக்கு தான் உடைஞ்சு போச்சு, காது தான் உடைஞ்சு போச்சு, சைடு தான் ஒட்டையாச்சு, அப்படி இல்ல. மறுபடியும் இப்ப செய்கிறாரு, மறுபடியும் மிதிக்கிறாரு, மறுபடியும் உருவாக்குறாரு. ஆரம்பத்தில் மறுபடியும், ஆமா மறுபடியும் தான், மறுபடியும் இல்ல. அவர்களை மீண்டும் 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 உங்களை உருவாக்கி உருவாக்கி உருவாக்குமே உருவாக்குமே. பார்க்கிறான், ஐயோ இந்த களிமண் சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது, தூக்கி வீசிடலாம். வாக்குத்தத்தம் வருது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், இந்த களிமண் சரியில்லை, தூக்கி வீசிடலாம், காரூணித்தான் உன்னை அழைத்துக் கொண்டேன். வாக்குத்தத்தம் வருது. இந்த வாக்குத்தத்தம் வர்றதுனால அந்த குயவன் என்னதான் தூக்கி வீச நினைச்சாலும் மனம் வருவதற்கு காரணம், எப்படியாவது வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும், அது தாமதிக்க கூடாது, வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும். வாக்கு தத்தத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியா அநேகருக்கு வெள்ளியா மகிமையான சாட்சியா வாழன்னு சொல்லி கர்த்தர் திட்ட வைத்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் அந்த களிமண்ணை தூக்கி வீசாம அநாதி சிநேகத்தால் காரணித்தா எடுத்துக்கொண்டேன், நயங்காட்டி எடுத்துக்கிட்டேன், உன்னை அன்பா ஆச்சுக்கிட்டேன், நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாவது உன்னை சரி பண்ணி என் வாக்கு தத்தத்தை அனுபவிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க, இன்றைக்கு ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை திருத்துங்க ஆண்டவரே, என்னை திருத்துங்க ஆண்டவரே. அக்கினி பரீட்சையெல்லாம் பேச நேரம் இல்லை. என்னை தோன்று ஆண்டவரை திருத்துவதற்கு, அக்கினி பரீட்சையில் நிற்பதற்கு, ஆயத்தம் பண்ணுவதற்கு, அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நான் இதோட முடிக்கிறேன். இந்த காலம் இருப்பீங்க ஆண்டவரே, உங்க கையில களிமண் இருக்கிறது போல என்ன நீங்க திருத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆண்டவரே. என் குடும்பத்தை திருத்த முடியும், என் தனிப்பட்ட வாழ்க்கையை திருத்த முடியும். நான் எங்க வீக்கா இருக்கேன், எங்க சோர்ந்து போயிருக்கேன், எங்க ஜெபிக்காம இருக்கேன், எங்க தேடாம இருக்கேன், எங்க கர்த்தருடைய வசனத்தை நான் புடமிடாம இருக்கேன், எங்க அனுமதிக்காம இருக்கிறேன். முதலாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நான் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனா இருக்கணும், உமக்காக வாழணும் ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்களோ, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வார்த்தை இனி தாமதிப்பது இல்லை. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து நன்றி சொல்லுங்கள். ஆமென்.